நரசிம்மர் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இப்போ வந்திருக்கு. எல்லாரும் நரசிம்மரை வழிபடலாமா, இவங்க மட்டும்தான் வழிபடணுமா அப்படிங்கிற கேள்வியும் கூடயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் நரசிம்மரை வழிபடணும், ஏன் வழிபடணும் சார்? இப்போ நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக நரசிம்மர் இருக்கிறார். யம பயத்தை நீக்கக்கூடிய அவருடைய யுக்ரம் வீரம் அப்படின்னு அந்த மந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்குது. இந்த யம பயத்தை நீப்பதற்கு பெருமாள் அவனுடைய அம்சமாக இந்த நம்ம இருக்கக்கூடிய நரசிம்மர். நரசிங்கம் அப்படின்னு சொன்னா சிம்மம் சொல்லக்கூடிய சிங்கத்தை குறிக்கும். அந்த நரசிங்கத்தில் அவனுடைய உருவம் ஒவ்வொரு மனித உடலும் இதுவாகவும் பிரிக்கப்பட்டிருக்குது. இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. ஏன் நரசிங்கத்தை குறிக்கணும்? இந்த பெருமாள் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு புலவர் பாடினாராம். சார், நீங்கள் நரசிம்மரை கேட்டால் பெருமாள் சொல்கிறீங்க அப்படின்னு. அந்த புலவர் வறுமையில் இருக்கிறப்போ ஒரு மன்னர் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, வெளியில் கிளம்புன்னு சொல்லிட்டார். அந்த புலவர் என்ன செஞ்சார்னா, நேர அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து, பாம்பின் மேல் பள்ளி கொண்ட பரந்தாமா உன் பாம்பு படுக்கையை சுருத்தி அக்குளில் வைத்து கொள்ளவும். அக்குள்னா நம்ம கைக்கு எடுக்கல, பின்னே வாரும். பெருமாளும் அதே மாதிரி சுருட்டிட்டு ஒரு பின்னாடியே போயிட்டாராம் இந்த புலவருக்காக. கதையெல்லாம் வரலாது. இன்னொருத்தர் இந்த உயிர் துடிக்கும் பொழுது படிப்படியாக இந்த உயிர் வயிற்றுல இருந்து அப்புறம் நெஞ்சு குழிக்கு அப்புறம் அந்த குழியில் துடிக்கும் பொழுது என் மனைவி, என் ஆசை, என் காதலி, என் 2வது பொண்டாட்டி இதெல்லாம் நினைக்க வராது. பெருமாளை நினைக்கணும், அப்போ தான் சரணாகதி அடையணும் அப்படின்னு இருக்கிறப்போ நமோ நாராயணான்னு சொல்ல வராதான். அதுக்காக என்ன சொன்னான்னா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்துராமா அப்படின்னானா. நீ பள்ளி கொண்டுட்டு இருக்கிற சயனம்மா, அந்த நேரம் என்னால் துடிக்கிறப்ப என் ஜீவன் நான் என்ன பாவம் பண்ணணும், என்ன புண்ணியம் பண்ணமோ நமோ நாராயணான்னு சொல்ல முடியாது, எனக்கு மோட்சம் கிடைக்கணும், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்லி வச்சாங்க. இப்போ இது முடிய உங்களுக்கு குழப்பம் இல்லை. இவ்வளோ சிரமப்பட வேண்டியதே இல்லை. நரசிம்மரை பார்த்து கும்பிட்டால யம பெருமான் பின்னாடி தள்ளி நிற்பானு. ஆத்தாடி இவன் நரசிம்மருடைய பக்தன் அல்லவான்னு.